ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான காரசாரமான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 6-7 வரமிளகாய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இது எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சே வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கருத்து போகாமல் இருக்கும். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். எண்ணெயில் சேர்த்த உடனே நம்ம கத்திரிக்காயை வதக்கிறப்ப பொடியெலாம் சேர்த்துடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா சுருங்கி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொடியெலாம் சேர்க்கணும். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கத்திரிக்காயோட தோல் அதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு வதக்கினதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில். பட் ஒன்ஸ் இந்த பொடியை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த பொடி நல்லா உறிஞ்சி நமக்கு கத்திரிக்காயோட பேலன்ஸ் ஆகி வந்துடும். 2 நிமிஷம் மறுபடியும் சிம்மில் வச்சு வதக்கிறப்ப கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக ரெடியாகி நல்லா சூப்பர் காரசாரமான கத்திரிக்காய் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் இல்லை தயிர் சாதத்து கூடலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.